மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை காண்போம். நாடு முழுவதும் கோழி விலையும் கையிருப்பும் நிலைநிறுத்தம். உச்சவரம்பு விலைக்கு கீழ் விற்பனை. இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை எண்ணெய் நிலையத்தில் கள ஆய்வுகள். முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கு 53 லட்சம் ரிங்கிட் மானியம். பாதுகாப்பையும் வசதிகளையும் மேம்படுத்தும். நாடு முழுவதும் கோழி விலையும் கையிருப்பும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் உச்சவரம்பு விலைக்கும் குறைவாக கோழி விற்கப்படுவதே அதற்கு சான்று. அந்த நிலை தொடரப்படுவது உறுதி செய்யப்படும் என பணவீக்கத்தை கையாள போராடும் ஜிஹாட் சிறப்பு பணிக்குழு தலைவர் தான்ஸ்ரீ அன்வர் முசா தெரிவித்தார். கோழி விலை உதவித்தொகை வழங்கும் நடைமுறையை அரசாங்கம் எளிமையாக்கியிருக்கிறது. கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள சிறு குறு தொழில் முனைவர்கள் முன்தொகை கோர வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தான்ஸ்ரீ அன்வர் முசா விவரித்தார். இதன்பின் கோழி வளர்ப்போரும் விவசாயிகளும் எவ்வித சிக்கலின்றி அந்த சலுகையை பெறலாம். இவ்வேளையில் அயல் நாடுகளில் கோழி அறுப்பு மற்றும் அதுசார் தயாரிப்பு ஆலைகளை அரசாங்கம் அதிகரித்துள்ளதாக தொடர்பு பல்லூடக அமைச்சருமான தான்ஸ்ரீ அன்வர் முசா தெரிவித்தார். தாய்லாந்திலும் சீனாவிலும் குறிப்பிட்ட அளவிலான கோழி அறுப்பு மற்றும் அதுசார் தயாரிப்பு ஆலைகள் இருப்பதால் நாட்டுக்கு அவற்றை நிர்ணயிக்கப்பட்ட அளவிலே இறக்குமதி செய்யப்படுகின்றன. அயல் நாடுகளில் கோழி அறுப்பு மற்றும் அதுசார் தயாரிப்பு ஆலைகள் அதிகரிக்கப்படுவதன் வழி நாட்டுக்கு அதிக அளவில் கோழி இறைச்சியை கொண்டு வர முடியும். புத்ராஜயாவில் ஜிஹாட் சிறப்பு பணிக்குழு மீதான செய்தியாளர் சந்திப்பில் தான்ஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே மலேசிய குடும்ப விற்பனை திட்டம் இன்னும் பேரளவிலும் முழுமையாகவும் செயலாக்கப்படும் என தான்ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். அதிகமான வர்த்தக மனைகள் அத்திட்டத்தில் இணைவதற்கு அது வழிகோலும். உதவித்தொகை பெற்ற பொருட்கள், குறிப்பாக சமையல் எண்ணெய் முறைகேட்டை ஒடுக்க உள்நாட்டு பயணீட்டாளர் விவகார அமைச்சின் கீழ் ஆப் பெர்சபாடு நடவடிக்கை தொடர்ந்து துரிதப்படுத்தப்படும் என தான்ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை அணுகுமுறையின் ஆக்கத்தன்மையை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. அறிமுகப்படுத்தப்பட்ட பின் அந்த அணுகுமுறை சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய இத்தகைய முன்னோட்ட ஆய்வுகள் அவசியம் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் வலியுறுத்தினார். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை அணுகுமுறை எப்போது செயல்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவிக்கவில்லை. எண்ணெய் நிலையங்கள் சிலவற்றில் அந்த அணுகுமுறை மேற்கொள்ளப்படும் வேளையில் அது பற்றிய ஆய்வறிக்கை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என அவர் கூறினார். இந்த அணுகுமுறை குறித்து சில அமைச்சுகள் நிலையில் கலந்தாய்வுகள் நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான அதேவேளை மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அணுகுமுறை ஒன்றை செயல்படுத்த அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாகவும் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட 7000 கோடி ரிங்கிட் உதவித்தொகையில் மிக அதிகமாக 3000 கோடி ரிங்கிட் எரிபொருளுக்கானது என்பதால் அரசாங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. நாட்டின் சுற்றுச்சூழல், சமூகம், நிர்வாகம் ஆகியவற்றை உட்படுத்திய ESG பேரவா திட்டங்களுக்கு அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கிறது. மலேசியாவின் பொருளாதார மீட்சிக்கு அது உந்துதலாக அமையும் என தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் கோடிக்காட்டினார். அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் 2023 வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்ப ESG பேரவா திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. 2022 வரவு செலவு திட்டத்தின் கீழ் நீண்ட கால அடிப்படையில் ESG பேரவா திட்டங்களை செயல்படுத்த அரசு சில வியூகங்களை வரைந்துள்ளது. 2024க்குள் நாட்டின் 80 விழுக்காடு பகுதிகளில் 5G அதிவேக இணைய சேவையை வழங்க அரசு இலக்கிட்டிருப்பதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார்.
துருக்கி அன்கராவில் உள்ள முக்கிய இரு தற்காப்பு மற்றும் விண்வெளி நிறுவனங்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று பயணம் மேற்கொண்டார். அந்த இஸ்லாமிய குடியரசுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள மலேசியா முனைந்திருக்கும் முக்கிய தருணத்தில் இந்த பயணம் அமைந்துள்ளது. துருக்கிக்கு 4 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் MKE கார்ப்பரேஷன் மற்றும் துருக்கி விண்வெளி தொழில்பேட்டைக்கு இன்று சென்றார். MKE சென்றடைந்த டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியை துருக்கி தற்காப்பு அமைச்சர் ஹுலுசி ஆக்கார் வரவேற்ற வேளை MKE தலைமை நிர்வாக அதிகாரி யாசின் அக்தரே அந்நாட்டின் தற்காப்பு துறையின் முன்னணி நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார். துருக்கி அரசாங்கத்துக்கு சொந்தமான MKE நிறுவனம் அந்நாட்டு ஆயுதப்படையின் முதன்மை ஆயுத விநியோகிப்பாளராக விளங்குகிறது. 10 நவீன ஆலைகளும் தோட்டா, ஆயுதம், ஏவுகணை, வெடிபொருள் மற்றும் வான வேடிக்கை என 4 வகை தயாரிப்புக்கான 400 கட்டமைப்புகளும் அதன் வசம் உள்ளன. அதனையடுத்து TAI துருக்கி விண்வெளி தொழில்பேட்டையில் அதன் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பேராசிரியர் தெமல் கொத்தில் நடவடிக்கைகள் பற்றி விளக்கமளித்தார். துருக்கி தலைநகரில் 50 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் TAI அமைந்திருக்கிறது. T129 ATAK ஹெலிகாப்டர், கொக்பே வகை ஹெலிகாப்டர், ANKA ஓட்டுநரில்லா வானூர்தி ஆகியவற்றின் வான் காட்சிகளையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பார்வையிட்டார். பாலிங்கில் தலைவெள்ளம் ஏற்பட ஈனாஸ் மலை காரணமன்று. தலைவெள்ளம் பெருக்கெடுக்கும் ஆபத்துள்ள பகுதியாகவும் அது வகைப்படுத்தப்படவில்லை. எனவே பாலிங்கை சூழ்ந்த வெள்ளத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் விவரித்தார். ஈனாஸ் மலைப்பகுதியில் ட்ரோன் தொலை இயக்க பறக்கும் கருவியை கொண்டு வான்வழி கண்ணோட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. உள்ளூர் மக்கள் கருத்துப்படி 70 ஆண்டுகளாக பாலிங்கில் வெள்ளம் ஏற்படவில்லை. எனவே இம்முறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எதிர்பாராது நிகழ்ந்த இயற்கை சீற்றமாகத்தான் இருக்கக்கூடும் என டத்தோஸ்ரீ தக்கியுடின் கருத்துரைத்தார். எனினும் வெள்ளம் ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகள், குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஈனாஸ் மலையில் நிரம்பிய உபரி நீர் தலை வெள்ளமாக பெருக்கெடுத்து பள்ளமான மழைச்சாரலை நோக்கி வேகமாக ஓடியது. கிடா பாலிங்கில் தலை வெள்ளத்தால் சில கிராமங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்துக்கு அதுவே காரணம் என நம்பப்படுகிறது. அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட வான்மார்க்க கண்ணோட்டத்தில் அது அறிய வந்ததாக கிடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி மட்னூர் தெரிவித்தார். அணைக்கட்டு உடைந்ததால் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதாக சில தரப்புகள் கூறுவதில் உண்மையில்லை என டத்தோஸ்ரீ முகமது சனுசி விளக்கினார். Dari pemerhatian mata kasar daripada udara, saya dapati air terkumpul begitu banyak pada satu masa daripada berpuluh-puluh lorong yang terbentuk di Gunung Inas mengalir ke bawah di sudut cerun yang sangat curam menyebabkan air bergerak begitu laju terkumpul di latar celak ini dalam tempoh serentak. அந்த பேரிடரால் வசிப்பிடங்களை இழந்தோருக்கு புதிய குடியிருப்புகளை வழங்கும் முயற்சிகளில் மாநில அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ முகமது சனுசி விவரித்தார். இதனிடையே பாலிங்கில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக பஹாங் அரசாங்கம் 60,000 ரிங்கிட்டை கொடையளிக்க முன்வந்துள்ளது. பஹாங் சமூக நடவடிக்கை மன்றத்தின் 120 தன்னார்வலர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்திருப்பதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயில் கூறினார். உணவு, மருந்து, துப்புரவு உபகரணங்கள் போன்றவற்றுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். பாலிங் வெள்ளத்தால் இடரை எதிர்கொண்டிருக்கும் கிடாவுக்கு தெலங்கானா அரசாங்கம் 50,000 ரிங்கிட்டை நன்கொடையாக அளித்துள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக தன்னார்வலர்கள் அனுப்பப்படுவர் என்றும் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சம்சுரி முக்தார் தெரிவித்தார். பாலிங் மாவட்டத்தில் மூண்ட வெள்ளப் பேரிடருக்கும் அதனால் ஏற்பட்ட உயிர் இழப்புகளுக்கும் அனுதாபம் தெரிவித்த அவர் குடும்ப உறுப்பினர்களை இழந்தோருக்கு ஆறுதலும் கூறினார். கிடா பாலிங் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் நடவடிக்கைகளை மலேசிய ஆயுதப்படை முடுக்கிவிட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளும் அவற்றில் அடங்கும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் உசேன் தெரிவித்தார். அப்பணிகளுக்காக 19ஆம் தளபதியத்தின் 2 அதிகாரிகளும் 38 உறுப்பினர்களும் இபோய், கம்போங், படாங், எம்பானில் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர்.
அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 7 குடியிருப்பு பகுதிகளில் அக்குழு துப்புரவு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருவதாக டத்தோஸ்ரீ இஷாமுடீன் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். இதனிடையே வெள்ளத்தால் உடைந்த கம்போங் ஈபோயும் கம்போங் மஸ்ஜித் ஈபோயும் இணைக்கும் பாலம் மீண்டும் கட்டித்தரப்படும் என அமைச்சர் நேற்று உறுதியளித்தார். வெள்ளத்தால் உருக்குலைந்திருக்கும் பாலிங்கில் பொருள்கள் திருடு போனதாகவும் காணாமல் போனதாகவும் இதுவரை புகார் பெறப்படவில்லை. தொடர்புடைய பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் காவல் சுற்று நடவடிக்கையை தொடர்வதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷம்சுடீன் மாமாட் தெரிவித்தார். எனவே தங்கள் உடைமைகள் பற்றி மக்கள் கவலை கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் வெள்ளத்தை எதிர்கொண்டிருக்கும் தருணத்தில் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழாதிருக்க அதிகாரிகள் தொடர்ந்து கடமையில் ஈடுபடுவதாகவும் சூப்பரிண்டென்டன்ட் ஷம்சுடீன் உறுதியளித்தார். அதே சமயம் வெள்ள துயர் துடைப்பு மையத்திற்கு செல்லும்போது முக்கிய ஆவணங்கள், பணம் மற்றும் நகைகளை அவர்கள் உடன் கொண்டு சென்றதாகவும் சூப்பரிண்டென்டன்ட் ஷம்சுடீன் கூறினார். உடைமைகளோ பொருட்களோ காணாமல் போயிருந்தால் உடனடியாக போலீசிடம் புகார் அளிக்கும்படி பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனிடையே பாலிங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் சீர் செய்யப்பட்டு இன்று மீண்டும் இயங்கத் தொடங்கின. காலை 9 மணி தொடங்கி சுங்கைப்பத்தானி, பினாங் துங்கால், குலிம் ஹைடெக், கொலக்கத்தில் லாம, கொலக்கத்தில் பாரு ஆகியவற்றில் உள்ள 5 ஆலைகளும் மீண்டும் செயல்பட தொடங்கியதாக சாடா நீர் நிறுவனம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நீர் கட்டம் கட்டமாக விநியோகிக்கப்படும் என்றும் அது உறுதியளித்தது. இவ்வாறு வசந்தம் நிகழ்ச்சியில் விலைவாசி உயர்வும் உயர்கல்விக் கழக மாணவர்களும் உணவும் மனிதமும் சிக்கனமும் நிதி நிர்வாகமும் வாழ்க்கை சூழலும் சவால்களும் அவை பற்றி விரிவாக அறிய மாலை 3:05 மணிக்கு RTM TV 2 செய்தி அலைவரிசையிலும் ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காணத் தவறாதீர். முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு சங்கங்களுக்கு மொத்தம் 53 லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. சங்கங்களின் 92 நிகராளிகள் நேற்று அந்த உதவி நிதியை பெற்றுக் கொண்டதாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஹலீமா முகமது சடிக் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்களுக்கு வருவோரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வசதிகளை பெருக்கவும் அந்த நிதி உதவி வழங்கப்பட்டது. குறிப்பாக பொதுப்பணிகள், மின்னியல் வசதிகள், இயக்க முறைகள் போன்றவற்றை பழுது நீக்கவும் பராமரிக்கவும் அந்த ஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். 2021 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கான 5 கோடி ரிங்கிட் மதிப்பிலான நிதியுதவி மானியத்தில் இருந்து அந்த 53 லட்சம் ரிங்கிட் எடுக்கப்பட்டதாகவும் டத்தோ ஹலீமா குறிப்பிட்டார். தியாக திருநாளை கொண்டாட சொந்த ஊருக்கு திரும்புவோர் COVID-19 தொற்று தடுப்பு நெறிகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக பயணத்தை தொடங்கும் முன் COVID-19 சுய பரிசோதனை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் வலியுறுத்தினார். அண்மையில் கொண்டாடப்பட்ட நோன்பு பெருநாளுக்கு பின் நாட்டில் COVID-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்தது. குறிப்பாக மே 12ஆம் தேதி 3410 அது பதிவு செய்யப்பட்டது. சமூகத்தில் நடமாட்ட விகித அதிகரிப்பும் அதிகமானோர் கூடும் நடவடிக்கைகளும் அதற்கான காரணங்கள் என அமைச்சர் விவரித்தார். அதனை படிப்பினையாக கொண்டு குடும்பத்தினரை காணச் செல்லும் போது தொற்று தடுப்பு நெறிகளை வழுவாது கடைபிடிக்குமாறு மக்களை கைரி கேட்டுக் கொண்டார். ஒமிக்ரான் BA4, BA5 திரிபுகள் மிக வேகமாக பரவுவதால் COVID-19 தொற்றை மெத்தனமாக கருத வேண்டாம் என அமைச்சர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார். நாட்டில் COVID-19 தொற்று மீண்டும் அதிகரித்து நேற்று 3561 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டது. தியாக திருநாளை முன்னிட்டு அரச மலேசிய போலீஸ் படையினர் ஆப் லஞ்சார் நடவடிக்கையை மேற்கொள்வர். நாளை தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை அந்த நடவடிக்கை செயலாக்கப்படும். போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை அத்திட்டம் உறுதி செய்யும் என அரச மலேசிய போலீஸ் படை செயலாளர் டத்தோ நூர்சியா முகமது சாடுடீன் கூறினார். குறிப்பாக அடிக்கடி சாலை நெரிசல் ஏற்படும் இடங்களில் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்படுவர். போக்குவரத்து குற்றங்களை களைய ரோந்து நடவடிக்கைகளும் ட்ரோன், தொலை இயக்க பறக்கும் கருவி வழி கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படும் என டத்தோ நூர்சியா குறிப்பிட்டார்.
இதனிடையே தியாக திருநாளை முன்னிட்டு ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறையும் சிறப்பு சோதனை நடவடிக்கையை மேற்கொள்கிறது. இன்று முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை அது நடப்பில் இருக்கும் என ஜேபிஜே திட்டமிடல் மற்றும் நிர்வாக பிரிவு துணை தலைமை இயக்குநர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். அக்காலகட்டம் நெடுகிலும் சாலை விபத்துக்கு வித்திடும் 9 முக்கிய குற்றங்களை ஜேபிஜே அணுக்கமாக கண்காணிக்கும். நேற்றிரவு 7 மணியளவில் தொடங்கப்பட்ட அந்நடவடிக்கையின் வழி சுங்கைபசி சாலை கட்டணச்சாவடியில் 330 விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதாகவும் ஏடி ஃபட்லி விவரித்தார். மற்றொரு நிலவரத்தில் கோலாபிலாவில் இருந்து சிரம்பா நோக்கி செல்லும் சாலைகளில் உள்ள அனைத்து சமிக்ஞை விளக்குகளும் நாளை தொடங்கி ஜூலை 11ஆம் தேதி வரை முடக்கப்படும். தியாக திருநாள் காலத்தில் போக்குவரத்து நெரிசலை களையும் பொருட்டு அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கோலபிலா மாவட்ட தலைவர் முகமது ஃபைசால் அப்துல் மனாப் தெரிவித்தார். அதன்படி அம்பங் திங்கி வளைவில் இருந்து உலுபெண்டோல் ஓய்வெடுக்கும் பகுதி வரை சமிக்ஞை விளக்குகள் முடக்கப்படும் என அவர் கூறினார். கிழக்கு கரை மாநிலங்களுக்கு செல்வோர் கோலபிலா சிரம்பான் சாலையை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இதனால் தியாக திருநாளை முன்னிட்டு ஏறக்குறைய 1 லட்சம் வாகனங்கள் அச்சாலையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹர் பாருவிலிருந்து வுட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் சாலையில் இன்று காலை லோரி ஒன்று முன் சென்று கொண்டிருந்த வாகனங்களை மோதியது. அதன் தொடர்பில் சாலை போக்குவரத்து துறையும் போக்குவரத்து அமைச்சும் விசாரணை முடுக்கிவிட்டிருப்பதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காஸ்யோங் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட லோரி ஓட்டுநர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தாரா என்பதும் விசாரிக்கப்படும். சாலை விதிகளை மீறியது கண்டறியப்பட்டால் அந்த ஓட்டுநர் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஜிடிஎல் வாகன உரிமம் மற்றும் நிறுவனத்தின் அனுமதி முடக்கப்படுவதோடும் அபராதமும் விதிக்கப்படலாம் என அமைச்சர் எச்சரித்தார். மிரோஸ் சாலை பாதுகாப்பு ஆய்வுக் கழகம் அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து வருகிறது. இச்சம்பவம் குறித்த காணொளிகள் இருப்பின் அவற்றை போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி நிகழ்விடத்தில் இருந்த மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிங்கப்பூரிலிருந்து ஜோஹர் பாரு செல்வதற்கான டாக்ஸி கட்டணம் அதிகரிக்கப்படும். ஜூலை 11ஆம் தேதி முதல் அந்த விலையேற்றம் நடப்புக்கு வரும் என சிங்கை டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் அறிவித்திருக்கிறது. கடந்த மே 1ஆம் தேதி தொடங்கி சிங்கப்பூர் மலேசியாவுக்கான பேருந்து மற்றும் டாக்ஸி சேவைகள் செயல்பட தொடங்கின. அதேவேளை சிங்கப்பூர் ஜோஹர் பாருவுக்கான பொது பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் சிங்கப்பூர் ஜோஹர் பாரு செல்லும் டாக்ஸி பயண கட்டணத்தை $15 $60, அதாவது 47 ரிங்கிட்டிலிருந்து 188 ரிங்கிட்டுக்கு உயர்த்தும்படி டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பயண கட்டணத்தை அதிகரிப்பதாக கம்ஃபர்ட் டெல்க்ரோ, ஸ்ட்ரைட்ஸ் டாக்ஸி உள்ளிட்ட சிங்கப்பூரின் முதன்மை டாக்ஸி நிறுவனங்களும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூரில் போதைப் பொருள் குற்றத்திற்காக மேலும் ஒரு மலேசியருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டில் அக்குடியரசுக்குள் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கல்வான் சிங் இன்று காலை சாங்கி சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டார். கல்வான் சிங் தூக்கிலிடப்பட்ட தகவலை அவரின் வழக்கறிஞர் து ஜிங்ஜி உறுதிப்படுத்தினார். அவரின் உடல் தமது சொந்த ஊரான கேமரன் ஹைலண்ட்ஸுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் ஜிங்ஜி கூறினார். தூக்கு தண்டனையை ஒத்திவைக்க கோரிய கல்வாண்டின் மனுவை சிங்கப்பூர் முறையீட்டு நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. அவரின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்படாது என்றும் அது தீர்ப்பளித்தது. 2013 அக்டோபரில் 60.15 கிராம் டயாமாஃபின் வகை போதைப் பொருளை வைத்திருந்ததாகவும் 120.9 கிராம் போதைப் பொருளை விநியோகித்ததாகவும் கல்வான் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். நிலத்தை காட்டிலும் நீரில் வியப்புகள் பல உள்ளன. அப்படி ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீரில் கண்டெடுக்கப்பட்ட இந்த உயிரினம். அப்படி என்ன விந்தை? வாருங்கள் பார்ப்போம். கண்களில்லை கூரிய பற்கள், தலையின் பின்புறத்தில் பெரிய துளை. எகிப்து கரையோரத்தில் ஒதுங்கியிருந்த இந்த உயிரினம் உடலைப் போலவே அறிவியலாளர்களின் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் மோரே விலாங்கு மீன் வகையைச் சேர்ந்த உயிரினம் இதுவென சிலர் கூறுகின்றனர்.
அமெரிக்க டென்னிஸ் ஆற்றில் வழக்கமாக நீல நிற கிழுத்தி மீன்களே கிடைக்கும். அபூர்வமாக எட்வர்ட் ஸ்டர்மேன்ஸின் தூண்டிலில் மாட்டியது இந்த வெள்ளை நிற கிழுத்தி. வழக்கமான நீல மீன்களை காட்டிலும் அளவில் பெரியதாக இருந்த இந்த வெள்ளை கிழுத்தி அவர் மீண்டும் நீரிலேயே விட்டுவிட்டார். வரலாற்றில் முதன்முறையாக கோர்கோசாரஸ் இன டைனோசோரின் எலும்புக்கூடு ஏலத்துக்கு விடப்படுகிறது. 3 அடி உயரமும் 6 அடி நீளமும் கொண்ட அந்த தொன்மாவின் எலும்புக்கூடு வரும் 28ஆம் தேதி நியூயார்க்கில் ஏலத்துக்கு வருகிறது. 2018 அமெரிக்கா மொன்டானாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு $80 லட்சம் விலை போகும் என கணிக்கப்பட்டிருக்கிறது.